தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து புதுச்சேரியில ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 45 நிமிடம் அவர் பேச போவதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இப்ப ஏன் அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து புதுச்சேரி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுல எப்போ பொது தேர்தல் நடக்க போதோ அதே தான் புதுச்சேரியிலும் ஒன்னே டேட் தான் நடக்க போகுது. 2 மாநிலத்தையுமே அவர் கவர் பண்ண ட்ரை பண்றாரு. அதனாலதான் புதுச்சேரியில இப்போ ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போறாங்க. இதற்கு முன்னுதாரணமாக ஆல்ரெடி விக்கிரவாண்டி சரி, மதுரை அங்கேயும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துனாங்க. அந்த கூட்டத்துல மக்கள் ஏராளமான மக்கள் வந்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக 5000 பேர் மட்டும்தான் அங்க அனுமதிச்சிருக்காங்க. மேலே இருந்து பேசுறது மாதிரிதான் ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்க ஒரு 5000 பேர் ரெடி பண்ணி அவங்க அந்த 5000 பேருமே QR கோடுடன் அனுமதிக்கப்படுறாங்க. இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி QR கோடு அவங்க அனுமதிச்சு அந்த அந்த கூட்டத்துல அவங்க பங்கேற்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய விதிமுறைகளை வந்து தாவேகா சார்பே சரி, நிறைய விஷயங்களை நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா வாகனம் வரும்பொழுது 2 வீலர்ல ஆல்ரெடி வந்து கீழே விழுந்தாங்க, 2 வீலரை ஃபாலோ பண்ணாதீங்க, வண்டியை முன்னோக்கி யாரும் நடக்காதீங்க, அது மாதிரி நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் என்னன்னா கரண்டு கம்பத்துல ஏறுறது, மரத்துல ஏறுறது, இது மாதிரியான விஷயங்கள் பிளஸ் ஒழுங்கினமா நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிகழக தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில காவல்துறை சார்பாக என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வரக்கூடாது, புதுச்சேரியில உள்ள இந்த சுற்றியுள்ள மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்க வரணும். தமிழ்நாட்டுல இருந்து யாரும் புதுச்சேரிக்கு வரக்கூடாது, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிகளை சார்பாக நீங்க அறிக்கை விடுங்க அப்படிங்கிறது காவல்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்படி பார்க்கப்படுதுன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது வந்து அவருக்கு விஜய் அவர்கள் சக்சஸ் கொடுக்குமா? ஏன்னா இதுல சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா QR கோடுன்னு அனுமதிக்குன்னா ஒரு பேர் செலக்ட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. இது அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, ஆளு பார்த்து செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வெளிவர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்ப்பாங்க எல்லாருமே. அப்படி பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டி பிளஸ் மதுரைங்கிறது அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பெருசா காட்டணும்னு நினைச்சாரு. அது காட்டினாரு. இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு, மதுரையிலும் இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கு அவருக்கு அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சது. இந்த அதுக்கப்புறம் நடக்கிற இது பொதுக்கூட்டத்தினால இந்த மதுரை, விக்கிரவாண்டி, அடுத்து புதுச்சேரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து மக்கள் சந்திப்பு ஒரு ஒரு உள்ளரங்கத்துல வச்சு நடத்துனாங்க. இது வந்து அவுட்டோர். ஆனா மக்கள் ஒரு 5000 பேர் நடத்துறாங்க. இதே தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே பொதுக்கூட்டம் வந்து தமிழ்நாட்டு நடக்குதுன்னா அது 5000 இல்லாம அதுக்கு மேலேயே நம்பர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்துவாங்க கண்டிப்பா. இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். புதுச்சேரியில 2 தேசிய கட்சிகள் தான் அங்க வந்து அங்கம் வகிக்குது. ஒண்ணு வந்து காங்கிரஸ், இன்னொன்னு வந்து பாஜக. பாஜக என்னன்னா பாஜகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த என்ஆர் காங்கிரஸ் தான் பாஜக கூட்டணியோட அங்க முதல்வராக இருக்காரு ரங்கசாமி அவர்கள். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா இருக்காங்க. அங்க அவங்க வந்து திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அங்க காங்கிரஸோட திமுக கூட்டணி இருக்காங்க புதுச்சேரியில. அப்படி பார்க்கும் பொழுது பாஜக அவங்க எதிரி, திமுக காங்கிரஸ் அவங்க எதிரியா இருக்கும் பொழுது அவங்க வந்து அங்க யாரும் கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது அவங்க தனிச்சையா தான் அங்க போட்டி போடுவாங்க. தனிச்சா போட்டி போட்டா அங்க வந்து அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்க இந்த கூட்டம் வந்து ஒரு தகுதியான இடமா இருக்கும். ஏன்னா புதுச்சேரியில அவருடைய கெப்பாசிட்டியை நிரூபிச்சா காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் யோசிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கிற மாதிரிதான் ஒரு சுசகமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு விஜய் அவர்களோட ஒரு இந்த சந்திப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் மட்டும்தான் பேச போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. பட் ஆமா, ரோட் ஷோ உங்களுக்கு மண்டியில இருந்து பேசினா அவர் மட்டும் தான் பேசுவாரு. ஒரு மேடை அமைச்சு பேசினா இப்போ வந்து நாஞ்சி சம்பத் அவர்கள் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை பேச வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவான பேச்சு எப்படி இருக்கணும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த பொதுக்கூட்டம் வந்து சிறப்பாக நடைபெற்று முடிகிறதா இல்ல எப்படி முடியுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.